டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போர் இன்று 11வது நாளில் கால் வைக்கின்றது. அடுத்து நடக்க போகின்றது என்ன? முதலாவது, அமெரிக்காவினுடைய தரைப்படையை இறக்காமல் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. இது குறித்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்று காலை செய்தியில் வெளியிட்டிருக்கும் முக்கிய தகவல், அமெரிக்கா இஸ்ரேல் இருவரும் இணைந்து கூட்டாக அதிரடி படைகளை தயார் செய்து விட்டார்கள். இவர்கள் ஈரான் முழுவதிலும் இறங்க மாட்டார்கள். ஈரானுடைய அணுகுண்டு கட்டமைப்புகள் எங்கே இருக்கின்றது? நெட்டன்ஸ் பகுதியில் மலை அடிவாரத்தில் இருக்கின்றது. இந்த இடத்தை சிறப்பாக குறிவைத்து அதன் மீதான ஓர் அதிரடி தாக்குதலை நடத்தி அந்த தடுக்கப்பட வேண்டிய பகுதிகளை மட்டும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதன் மூலமாக இந்த போர் முடிவடைந்தது என்று கூறலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் தரைப்படை இறங்குமாக இருந்தால் ஈரானினுடைய தரைப்படை மிக ஆற்றல் கொண்ட தரைப்படையாக இருக்கின்றது. அவர்கள் லட்சக்கணக்கில் இவர்களை சுற்றி வளைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி தடுப்பது? அதற்கு அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்களை ஆதாரமாக வைத்து அந்த தடைகளை ஏற்படுத்தலாம் என்பது இதுவரையான வியூகம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தரைப்படை இறங்காவிட்டால் இந்த விவகாரத்தை முடிக்கவும் முடியாது. போர் வெற்றி என்று இப்போது செய்திருக்கின்ற பிரகடனம் பொய்யான பிரகடனமா மெய்யான பிரகடனமா என்பது உலகத்திற்கு தெரியும். ஆகவே இது அவசியமாக இருக்கின்றது. இது இன்று காலை முதலாவது முக்கிய பிரச்சனையாக பேசப்பட்டிருக்கின்றது. தரைப்படை இறங்க போகின்றதா? 10வது நாள் முடிவில் இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், முதலாவது, தரைப்படையை முன்னரே இறக்கி இருக்க வேண்டும். எப்படி வெனிசுலாவில் தாக்குதல்களை நடத்தினார்களோ அதுபோல இறக்கி இருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு 10 நாள் போர் முடிந்து 11வது நாள் முடிகின்ற இடத்தில் இப்பொழுதுதான் அவர்கள் முயற்சியை எடுக்கின்றார்கள். எனவே ஒரு பெரும் ஓட்ட பந்தயத்தில் 10 தினங்கள் தூங்கிய முயல் ஆமையிடமும் தோற்று போய்விடும் அல்லவா என்கின்ற எளிமையான ஆமை கதை முதலாவது செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவது, ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அதன் மூலமாக வர்த்தகம் நடைபெறுகின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆகவே விலைகள் இறங்கி இருக்கின்றன. பங்கு சந்தையில் ஒரு மூச்செடுப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை உண்மையாக அமெரிக்க அதிபர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டாரா? ஹோர்முஸ் நீரிணை என்பது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கின்ற பாக்கு நீரிணை போன்றது. ஆனால் பாக்கு நீரிணையை விட அகலம் கூடியது இன்னொரு மடங்கு, 40 கிலோமீட்டர்கள் அகலம் கொண்டது. எனவேதான் டொனால்ட் ட்ரம்ப் அதில் ஒரு பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் மூலமாக வர்த்தகத்தை செய்யலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் ஈரான் சொல்லுகின்றது, ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த வழியாக ஆயில் வர்த்தகம் நடைபெற முடியாது, நடைபெறுமாக இருந்தால் கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறுகின்றது. ஈரான் கூறுவதற்கும் அமெரிக்கா கூறுவதற்கும் இடையே எதிரும் புதிருமான காட்சி இருக்கின்றது. எப்படி நடைபெறப் போகின்றது? ஏன் அமெரிக்காவினால் இந்த நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ஈரானினுடைய விரைவு படகுகள், அதாவது பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றன. இவை வேகமாக வந்து தாக்குதல்களை நடத்தும். அமெரிக்காவினுடைய பெரும் போர்க்கப்பல்கள் இறங்கினாலும் கூட அவற்றை தடுக்க முடியாது. எப்படி கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வயலொன்றில் பறக்கின்ற பொழுது மனிதனால் எதுவும் செய்ய முடியாமல் போகின்றதோ அது போன்ற ஒரு நிலை போல அவர்கள் கடலில் வருவார்கள். எப்படி சுட்டு வீழ்த்துவது என்றால் அமெரிக்க கடல் படையால் அது இயலாது என்று அமெரிக்காவில் இருந்தே நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பெரிய பிரச்சனை, ஹோர்முஸ் நீரிணை முழுவதிலும் சுமார் 1 மில்லியன் அளவில் கடல் கண்ணி வெடிகளை ஈரான் விதைத்து விட்டது. அதை விதைக்கும் வரையில் அமெரிக்கா உறங்கியும் விட்டது. திடீர் என வெடிக்கலாம். சர்வதேச ஆயில் டேங்கர்கள் புறப்படுகின்ற பொழுது இந்த கண்ணி வெடியில் சிக்குமாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இதை எப்படி விலத்தி கொண்டு போவது என்பதும் தெரியாத நிலை இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் ஆயில் விலை விண்ணை தொட்டுவிட்டது. இப்பொழுது சிறிது இறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதற்கான பழமொழி என்ன? ஏறச் சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்கச் சொன்னால் முடவனுக்கு கோபம் என்ற நிலை
நிலையில் 2 பேரும் நிற்கின்றார்கள். இதில் ஆயில் விலை உயர்வு என்பது அதற்கு ஒரு விடயம்தான் தெரியும், அதற்கு ஏறத் தெரியும், ஆனால் இறங்க தெரியாது. இதை வாங்குகின்ற மனிதனுடைய நிலை என்னவென்றால் சம்பளத்திற்கு இறங்கத்தான் தெரியுமே அல்லாமல் ஏறத் தெரியாது. எனவே ஏறச் சொன்னால் எருதிற்கு கோபம், இறங்கச் சொன்னால் முடவனுக்கு கோபம் என்று இந்த நிலையில் பொதுமக்கள் உலக ரீதியாக சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முட்டை அவிழ்ப்பதற்கு இன்றைய உலக தலைவர்களுக்கு ஞானம் போதுமா என்ற கேள்வியை மற்றவர்கள் கேட்க பயப்படுகின்றார்கள். இது இன்றைய காலையினுடைய 2வது சிக்கல். 3வது சிக்கல் என்ன? 3வது சிக்கல் ஈரானினுடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது சரமாரியாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல குவைத், சவுதி அரேபியா, கட்டார், அரபு எமிரேட்ஸ் போன்ற இடங்கள் எல்லாம் பரவலாக இப்பொழுதும் நடைபெறுகின்றது. துருக்கி முதல் சைப்ரஸ் வரை இந்த தாக்குதல்கள் விரிவாக்கம் பெற்றிருக்கின்றன. அப்படியாக இருந்தால் இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரானுடைய வான்பரப்பு முழுவதையும் அமெரிக்கா, இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்றால் அதனுடைய பொருள் என்ன? வான் வழியாக ஏவப்படுகின்ற ஆளில்லா விமானங்கள், அதுபோல ஏவுகணைகள், போர் விமானங்கள் எதுவும் தளத்திலிருந்து பறக்க முடியாத அளவிற்கு தரையில் இருக்கின்ற தளங்களை எல்லாம் குண்டு வீசி தகர்த்து விட வேண்டும். தகர்த்தால் அங்கிருந்து பரப்பெடுக்க முடியாது. இதன் மூலமாக வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். ஆனால் ஈரானில் வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஈரான் என்கின்ற தேசம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு தேசம். அங்கு ரெவல்யூஷன் கார்டு எங்கெல்லாம் வான் தாக்குதலுக்கான வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றதோ, எந்தெந்த சுரங்கங்களில் எல்லாம் நிற்கின்றதோ யாருக்கும் தெரியாது. ஆகவே 300 இடங்களை அளித்தாலும் அடுத்த 300 புதிதாக தோன்றி தாக்குதல்கள் பரவலாக்கம் அடைகின்றன. இதனால் பல நாடுகள் மீது நடக்கின்ற தாக்குதலை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? இந்த போரின் 11வது நாளில் எழுந்திருக்கின்ற கேள்வி, இவ்வளவு சிக்கலும் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலில் இவ்வளவு சிக்கல்களையும் தடுப்பதற்கான வேலைகளை செய்திருக்க வேண்டும். இதில் முக்கியமான மற்றவர்கள் கேட்க பயப்படுகின்ற கேள்வி, இவ்வளவு தூரம் ஈரானை வளர விட்டுவிட்டு இப்பொழுது எதற்காக நீங்கள் போருக்கு வந்தீர்கள்? இவ்வளவு தூரம் தோளுக்கு மேல் வளர்ந்து தோழனாகிய பின்னர் பிள்ளைகளுடன் கூட மோத முடியாத சூழ்நிலை தந்தைக்கு வரும். அப்படியான நிலைக்கு ஈரானை வளர விட்ட பின்னர் இப்பொழுது போருக்கு வந்து நின்றால் எப்படி ஜெயிப்பது? எனவேதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வியூக தவறை இன்று விட்டது என்று கூறிவிட முடியாது. வடகொரியா விடயத்திலும் ஈரான் விடயத்திலும் அவர்கள் தவறை இழைத்து விட்டார்கள். அவர்களுடைய கையை மீறி விவகாரம் தொலைக்கு சென்று விட்டது. அறுந்து போன ஒரு பட்டத்தை துரத்தி ஆகாயத்தில் பிடித்து மறுபடியும் கயிற்றில் முடியத்தான் முடியுமா? இதுதான் இன்றைய நிலையாக இருக்கின்றது. இந்த போர்க்களம் குறித்த காலை நேர பார்வையாகவும் இருக்கின்றது. இந்த இடத்தில் ஈரான் என்ன சொல்லுகின்றது? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஆலோசகர் கமால் காரைஷி கூறுகின்ற பொழுது, நாங்கள் எப்படி அமெரிக்காவுடன் பேசுவது? நாங்கள் அமெரிக்காவுடன் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் முதலாவது தடவை சென்ற ஆண்டு ஜூன் மாதம் தாக்குதல் நடத்திய பொழுது நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து தோழர்களாக தோளை தடவியபடி அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதல் நயவஞ்சக தாக்குதல் தான். 2வது தடவை இனி பிழைவிட மாட்டோம் என்று கூறி ஜெனீவாவில் பேச்சுக்களை நடத்தியது. பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. 2வது தடவையும் நாங்கள் நண்பர்களாக இருக்கின்றோம், பேச்சுவார்த்தை தீர்க்கப்படுகின்றது, டொனால்ட் ட்ரம்ப் பேச்சின் மூலம் தீர்க்க முற்படுகின்றார் என்றெல்லாம் பேசியபடி இந்த தாக்குதலை நீங்கள் நடத்தி இருக்கின்றீர்கள். இனிமேல் உங்களை எப்படி நாங்கள் நம்புவது? உங்களை நம்ப முடியாது என்கின்ற இடத்திற்கு நாங்கள் என்றோ வந்துவிட்டோம் என்று கூறுகின்றார். எப்படி வந்தீர்கள் என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது, நாங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற தெளிவுடன் இருக்கின்றோம். அனைத்து ஆயுதங்களையும் நாங்களே உற்பத்தி செய்கின்றோம். அந்த உற்பத்தியை தேவையான அளவிற்கு செய்துவிட்டோம். அனைத்து தொழில்நுட்பங்களும் வியூகங்களும் முடிவடைந்து விட்டன. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படித்தான் நயவஞ்சகம் செய்வார்கள். இவர்களுக்கு போர் நீதி என்பது இல்லை. எனவே இவர்களை எல்லா வழிகளிலும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் இவர்களுடன் பேசுவதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை. பேசுவதாக இருந்தால் கடைசி உங்களுடைய நிபந்தனை தான் என்ன என்றால், முதலாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கலாம் என்பதை இனி
கனவும் காணக்கூடாது. அந்த இடத்திற்கான உறுதிப்பாடு எழுத்து மூலமாக உறுதி செய்யப்பட்டு ஸ்டெம்பிள் குத்தப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால் பேசலாம். பழைய குருடி கதவை திறவடி என்று மறுபடியும் பேச முடியாது என்று திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார். இது காலை நேரம் அவருடைய பேட்டியாக இருக்கின்றது. இவ்வளவு சம்பவங்களும் கடந்த 24 மணி நேர போரில் முக்கிய அம்சங்கள். இதைவிட மேலும் பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானினுடைய மத தலைவர் மரணமடைந்த பொழுது ஆகாயத்தில் கேட்ட மர்ம ஒலி அடுத்த செய்தியில் இடம்பெறுகின்றது. என்னதான் நடந்திருக்கின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.